முக்கியமா சொல்லுவோம். நம்ம வந்து பிரார்த்தனைக்கு நிக்கும்போது தான் மனசு வந்து சாத்தான் வந்து ஏறி மேயுவான்னு சொல்லுவாங்க. பிர நீ நீ வந்து அதிகமா கடவுள்கிட்ட எப்போ தன்னை ஒப்பு குடுக்கணும்னு வர்றியோ, கடவுள்ங்கிற நம்புற ஏதோ ஒரு பரிசுத்த விஷயத்துல நீ என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கழட்டிட்டு நிர்வாணமா பார்க்கணும்னு நெனைக்கிறியோ, அப்பதான் உன் மேல 1000 புடவைகள் சூழப்படும். அப்பதான் நீ வந்து உலகத்துல செஞ்ச அத்தனை விஷயங்களையும் நெனச்சு பார்ப்ப. அவன் அந்த இதை நெனச்சு முடிக்கும்போது, அந்த அந்த ஒட்டுமொத்த கதையும் முடியும்போது, அங்க வந்து தரிசனத்திற்கான தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. எனக்கு அப்படி அந்த இடைவெளியில இருந்து எனக்கு இந்த வெளியில வரதுக்கு அவ்ளோ தேவைப்பட்டுச்சு. அட பாவி மனுஷா எல்லாத்தையும் எழுதிட்டீரே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கவிஞர், எழுத்தாளர் பாலைவன லாந்தர் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். மணி, எம்.கே. மணி. இந்த பெயர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது, அது என்ன மணி முன்னாடியும் பின்னாடியும் வருது, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு தான் கேட்டேன். இதுக்கு முன்னாடி பேசின இயக்குனர் சொன்ன மாதிரி, மணி அவர்களோட நான் ஒரு நிமிஷம் கூட பேசினது கிடையாது. அவர்களோட தோழி அப்படிங்கிறதுக்காக இங்கே வரவழைக்கப்படலை. எந்த காரணத்திற்காக வரவழைக்கப்பட்டேன் அப்படிங்கிறது பேச்சு முடிவில் தெரியும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் சொல்லும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுது. 2 நாள் முன்னாடி இல்லை, நேற்று தான் நினைக்கிறேன், F1 ஃபிலிம் பார்த்தோம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்க மாதிரி. அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தேன். இந்த கதைகள் ஒரு பக்கம் வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த படம் காண கிடைச்சது. சம்திங் ஏதோ ஒரு கேஎஸ் மாதிரி. அதில் வந்து நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வரி வரும். இந்த வரி வந்து நான் பல இடங்கள்ல என்னை துரத்திட்டே இருக்கிற வரியா இருக்கும். நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வளர்றோம், ஏதோ ஒரு இடத்துல இணையிறோம், பார்க்குறோம், பழகுறோம், காணாம போயிடுறோம். மறந்து போறோம்னு சொல்றதை விட நினைக்கிறது இல்லைங்கிறது தான் சரியான வார்த்தையா இருக்கும். இன்னைக்கு இந்த அரங்கம் முழுக்க மணி அவர்களுடைய நினைவுகள் சுத்திட்டு இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இருக்குமா அப்படின்னா யாரோ ஒரு சிலருக்கு இருந்துட்டே இருக்கும். நம்மெல்லாம் காணாமலே போயிடுவோம் நாளடைவில், காலப்போக்கில். ஒரு மனிதரோட வாழ்க்கை வந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு நிமிஷத்துல கூட காட்டக்கூடிய காட்சிகள்லாம் இப்போ இணையத்துல ரொம்ப சாதாரணமா வந்துருச்சு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில ஒரு ஓய்வெடுக்கிறதுக்காக இந்த பூமியில அனுமதிக்கப்பட்ட ஒரு விலங்கு தான் இந்த மனிதன் அப்படிங்கிற மாதிரி. சிறிய வயதிலிருந்தே வடசென்னையில் வளர்ந்த எனக்கு வந்து மரணம் வந்து கொண்டாட்ட மரணங்களை அதிகமா காண கிடைத்த ஒரு பருவத்திலிருந்தே நாங்க வளர்ந்தோம். நான் அடிக்கடி கேட்டுக்குவேன், ஏன் செத்தா அழுகுறாங்க, செத்தா அழணுமா என்ன அப்படிங்கிற கேள்வியை நான் வந்து அடிக்கடி கேட்டுக்குவேன். ஒரு ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான், இன்னையோட வந்து நம்ம இபி பில்லு கட்ட வேண்டாம், நெட் பில்லு கட்ட வேண்டாம், மெடிக்கல் பார்க்க வேண்டாம், சாப்பாட்டுக்கு நாளைக்கு என்னன்னு யோசிக்க வேண்டாம், எல்லா செலவுகளும் ஒரு புள்ளியில முடியும், இதுக்கு பிறகு நீ யோசிக்கவே வேணாங்கிற ஒரு நல்ல தூக்கத்துக்கு பெயர் தானே மரணம், அதுக்கு ஏன் அழணும் அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப உள்ளுக்குள்ள அந்த வரி எனக்குள்ள பதிஞ்சதுனாலே என்னவோ தெரியல, என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் அம்மா அப்பா உள்பட யாருடைய மரணத்துக்கும் நான் விழுந்து புரண்டெல்லாம் இல்ல. ஏன்னா அவங்க ரொம்ப வருந்திய காலங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அம்மாவை அடக்கம் பண்ணும்போது கூட நான் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு வந்தது, நீ முன்னாடி போயிருக்க, ஒரு நல்ல இடமா பார்த்து வை, நான் சீக்கிரம் வரேன் அப்படிங்கிறது தான். அது அது வந்து ஒரு மரணத்திற்கான கொண்டாட்டம் அப்படிதான் இருக்கணும். யார் இந்த பூமியை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருக்க போறா? யோசிச்சு பாருங்க, ஒரு 150 வருஷம் வரைக்கும் நமக்கு ஆயுள் கிடைச்சிருச்சு. ஆனா ஒவ்வொரு நாளும் நீ 1 கிலோ மாத்திரை சாப்பிடணும்னா நமக்கு தேவையா அதெல்லாம்? எது நமக்கு செட் ஆகுதோ அதுதானே வேணும். வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு, கிளம்பிட வேண்டியதுதான். இதை வந்து நான் மணி அவர்களுடைய கதைகள்ல பார்த்தேன். இந்த ஜித்துமாங்கிற பெயர்ல பார்த்தேன். ஜித்து, கெத்து, நீ கெத்துடா, நீ பிஸ்தா, ஒஸ்தா, இதெல்லாம் வந்து அப்ரிசியேஷன் வேர்ட்ஸ் எங்களுக்கு.
யாராவது ஏதாவது நம்ம வந்து பண்ணிட்டோம்னு சொன்னா செம்ம கெத்துன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய அப்ரிசியேஷன் வேர்டு. அப்போ அவருடைய மரணம் கூட அவர் வந்து ஜித்துமா தான் இல்லையா? ஒரு மணி அவர்களுடைய கதைகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒழுங்கற்ற ஒரு ஒழுங்கு. இப்ப நம்ம ஒரு கதையை எழுதுனதுக்கு பிறகு நீண்ட காலம் வந்து டெஸ்க் ஒர்க்குன்னு சொல்ற அந்த திருப்பி பார்க்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். பல சமயம் நான் வந்து அதை திருப்பி பார்க்கும்போது ஒரு பேராகிராஃபை தூக்குவோம், சில நேரத்தில் இந்த கதையே வேணான்னு விட்டுடுவோம். இந்த டெஸ்க் ஒர்க் வந்து நடந்துட்டே இருக்கும். அது கதைகள்ல மட்டும்தான் நடக்குதுன்னா எல்லா விதத்துலயும் நடக்கும். ஒப்பனைகள்ல நடக்குது, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நடக்குது, ஒரு பிசினஸ்ல நடக்குது. எல்லா இடத்துலயும் இந்த மறுசீரமைப்பு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ கூட மனசு திருப்தி அடையாம முடிஞ்சதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள இன்னும் ஏதோ செஞ்சிருக்கலாமே, இன்னும் ஏதோ பண்ணியிருக்கலாமேங்கிற அந்த மனசு வந்து எப்படிப்பட்டதுன்னா, திருப்தியே அடையாத ஒரு கேவலமான மனசு இந்த மனசுக்குள்ள இருக்கு, இந்த உடம்புக்குள்ள இருக்கு. ஆனா மணி அவர்களுடைய கதைகள் எப்படின்னா, ஒரு தடவை எழுதி முடிச்சிட்டாருன்னா அவரே அதை திரும்பி பார்த்திருக்காரா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு அப்படி ஒரு ராவா இருந்துச்சு. பயங்கர ராவா இருந்துச்சு. அந்த ராவாங்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ருசி இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அபரிதமா இருக்கும். நீங்க ஒரு நிறை போதையை அனுபவிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதை ராவா தான் நீங்க எடுத்திருக்க முடியும். இந்த கதைகள் வந்து எனக்கு அப்படி ஒரு ஒரு உயிரோட கிடைச்சுது. ஒரு பிறந்த குழந்தைகள் மேல இருக்கிற பச்சை வாசம் மாதிரி இந்த கதைகள் வந்து இருந்தது. இதை வந்து நம்ம யார்கிட்டயாவது கொடுத்து ஒருவேளை எடிட்டிங் பண்ணி சொதப்பாம அவர் வந்து கொடுத்ததுக்கே அவருக்கு நன்றி சொல்லணும். இது வரமா சாபமான்னு தெரியல, ஏன்னா இந்த ஸ்பீச்சை கேட்கறதுக்கு அவர் இல்லை. நான் அவ்வளோ தூரம் அவர் கதையை ரசிச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அகிரா குரோசோவா சொல்லுவாரு, பைத்தியக்காரன் உலகத்துல வந்து வாழணும்னா பைத்தியங்களால தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதையே நம்ம ஊர் பக்கம் போனா வேற மாதிரி சொல்லுவாங்க. நீ வந்து பைத்தியக்கார உலகத்துல போயிட்டு தப்பி தவறி கூட நல்ல வார்த்தையோ இல்லை அட்வைஸோ பண்ணிடாத, அங்க போனேன்னா அங்க போயிடு, உன்னைய நீ அப்படி மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கதை வந்து எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து முதல் கதையா நான் வாசிச்சேன். இப்போ நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன், இல்லை இங்கே நின்றுட்டு இருக்கேன். என்னுடைய மனசு வந்து இந்த இடத்துல நான் எங்கே போய் உட்காரணுமோ, என்ன பண்ணணுமோ, யார் கூட என்ன பேசணுமோ, யார்கிட்ட என்ன கன்வே பண்ணணுமோ, அதை துணிச்சலாக செஞ்சுட்டு ஒரு செகண்டில் நான் வந்து திரும்ப இங்கே நின்றுக்கிறேன். அதுதான் எக்ஸிட். உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று எக்ஸிட் ஆகி போயிட்டு எக்ஸிட் ஆகி என்ட்ரி ஆகிட்டு உள்ளே வர்ற மாதிரி. அந்த கதை அந்த மாதிரி இருந்தது. தான் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறானோ அவர்கிட்ட, அந்த பெண்கிட்ட போயிட்டு அவர் பேசிட்டு, அந்த கதாபாத்திரம் போய் பேசிட்டு அப்படியே திரும்பி வாரது. இது நம்ம எல்லாருமே இந்த இந்த மாய பயணத்தை வந்து நம்ம எல்லாருமே முயற்சித்திருப்போம் இல்லையா? நமக்கு சில இடங்கள்ல வந்து கனவுகள்ல வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கலன்னா இந்த வாழ்க்கையே அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு இரவுக்கும் ஒரு நீண்ட தூக்கத்துக்கும் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கும் ஒரு மனுஷன் அலைப்பாயிறது, அல்பத்தனமா அலைப்பாயிறது எதுக்குன்னு சொன்னா, அட்லீஸ்ட் அந்த கனவுலையாவது எனக்கு வேண்டி ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான். அந்த கனவை எனக்கு இயற்கையா கொடுக்கலங்கும் போது நானே அதை கண்டுக்கிறேன், நானே அதை வந்து கெஸ் பண்ணிக்கிறேன், இல்லை நானே அதை வந்து ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த எக்ஸிட் கதையில அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. கதாபாத்திரத்தோடையும் எழுத்தாளர் கூடயும் ஒப்பிடக்கூடாதுனாலும் இது இவருடைய கடைசி புத்தகம் அப்படிங்கிற பட்சத்திலையும் கடைசி எழுத்துக்கள் சொற்கள் அவருடையதுங்கும் போதும் என்னால் மறுக்கவே முடியாமல் பல இடங்களில் நான் மணி அவர்களை நினச்சிக்கிட்டேன். சில இடங்கள்ல ரொம்ப ஆத்மார்த்தமாக நினச்சிக்கிட்டேன். ஒரு 4 வரி வந்து அவர் எழுதியிருக்காரு. எனக்கு ஒரு கதைக்கு பின்னாடி, கதை முடிஞ்சதுக்கு பின்னாடி எழுதியிருக்கிறாரு. நான் புத்தனாகவில்லை, கமலிக்குட்டிக்காக கடவுளிடம் பிரார்த்தித்த நான் இன்று பெரியவன், வயது ஆகிவிட்டது, இப்படி எழுதிட்டு வந்துட்டு சொல்றாரு, பிரார்த்திப்பதற்காகவோ இருந்தால் எதிர்பார்க்கிற மரணம் என்னை வந்து சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இருக்கும் அப்படின்னு. நான் யாரோ ஒரு பெண்ணுக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன், அது நடக்கலை, அதுக்கப்புறம் நான் பிரார்த்தனையவே விட்டுட்டேன். இதுக்கு பிறகு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது என் மரணம் என்னை வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதை நான் வந்து எழுத்தாளரோட குரல் இல்லாமல் நான் எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா இந்த கதையை எழுதுனதுக்கு பிறகு இந்த வரியை வாசிக்கிறதுக்கு கூட அவர் இல்லை இல்லையா? அப்போ ஒரு எழுத்தாளர் வந்து கதைக்குள்ள எப்படி என்ட்ரி ஆறாரு? மணி அவர்கள் வந்து
ராவான கதைகளை எழுதுனதா சொன்னேன். ஆனா அவர் ராவா தான் வாழ்ந்திருக்கிறாரு. அது அது கூட இருந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு துணிச்சலான பேச்சு பேசுறதுக்கு, ஒரு துணிச்சலான இத சொல்றதுக்கு நம்ம மாஸ்டர்ஸ தேடிக்கிட்டு இருக்கோம். அங்க ஒரு மாஸ்டர் சொன்னாரு, இரானியன் மாஸ்டர், பிரெஞ்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள ஈகோ இல்லாத ஒரு நண்பன் கிட்ட என்னைக்காவது உரையாடுனீங்கன்னா, ஈகோவே இல்லாம, அவன் பேசுறத 10 மாஸ்டர்ஸை விட பெரிய பெரிய உண்மைகள அவன் சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஈகோ இல்லாம இருக்கணும். அத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கணும். அப்படி ஒரு நண்பன் நிச்சயமா மணி அவர்கள். அவருடைய நண்பர்கள் வந்து அப்படிதான் அவர பார்த்திருப்பாங்க. இவர் சொன்ன மாதிரி தான். இளையராஜாவ பார்க்கறதுக்கு தேவையில்ல. இப்படி இருந்தா போதும். நட்பு இந்த அளவுல இருந்தா போதும். அந்த மாதிரி நட்பு கிடைக்கிறதும் பெரிய விஷயம். சில கதைகள்ல வந்து எனக்கு ஒரு கதையில வந்து பேபி அம்மா அப்படிங்கிற ஒரு கதை. பேபி அம்மாவோட பதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாராயம் காய்ச்சுற ஒரு பெண்ணை பத்தின கதை. அந்த கதையில வந்து அந்த பெண் வந்து ஊர்லேருந்து ஒரு பசுமாட்டை இழுத்துட்டு வந்து ஒரு ஏரியாக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாகி ஒரு பெரிய பெண் தாதா மாதிரி இருக்காங்க. அவங்கள நாடி வர ஒரு உறவினர், சிறுவன், ஒரு உறவினரோட பையன் அவங்க ஒரு ஃபேமிலியோட வர்றாங்க. அவங்க நல்லா கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அவங்க போகும்போது அவ்வளோ பெரிய வீட்டிலேருந்து அந்த பையனுக்கு பிடிச்ச ஒரு டார்ச் லைட்டை தூக்கிட்டு போயிடுறான். டார்ச் லைட்டை தூக்கிட்டு அவங்க ஊருக்கு போன அடுத்த நாளே பேபி அம்மாங்கிற அவங்க அத்தை தான். அந்த பையனுக்கு வந்து அவங்க வந்து அத்தை தான். ஒரு ஆளை அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட்டு நீங்க வந்து டார்ச் லைட்டை திருடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டார்ச் லைட்டை வாங்கிட்டு போறாங்க. அவங்க குடும்பமே உட்கார்ந்து அழுகுறாங்க. இப்போ அந்த சின்ன பையன் வளர்ந்து பெரிய ஆளாகி ஒரு சினிமா இயக்குனர் ஆகிடுறாரு. அவருக்கு இடையில தான் யார் யார் முன்னாடி எல்லாமோ அவமானப்பட்டிருப்பாரு. அதெல்லாம் வேணாம். நான் பேபி அம்மா முன்னாடி நான் இப்படி கெத்தா இருக்கேன், நான் ஜித்துவா இருக்கேன்னு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டில் போய் ஒரு ஆட்டிடியூடா ஒரு இது பேசுறாரு. அப்போ அந்த பேபி அம்மா வந்து கேட்குறாங்க, நீ என்கிட்ட வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, அடுப்பில் சாராயம் வெந்துட்டு இருக்கு, அது என்ன பதம்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில அவர் வந்து கிளம்பி போகும்போது இந்த பேபி அம்மா வந்து இவனுக்கு என்ன தேவையோ அப்பேற்பட்ட ஒரு பணபலம் மிகுந்த ஒரு ஆளை போய் பார்க்கறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அப்போ அவன் தன்னை சமாதானப்படுத்திக்கிறான், இவங்க என்னோட அத்தை தானே, இவங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குதானேன்னு. மனுஷன் மனம் எப்படிப்பட்ட ஒரு இந்த வார்த்தை இங்க சொல்லலைன்னா கல்ப்ரேட் பாருங்க. அவன் யாருக்கிட்ட தன்னோட ஆட்டிடியூடை காட்டணும்னு நினைச்சானோ அவங்களால தனக்கு ஒரு உதவி வரும்போது அப்படியே அது வந்து ரிவர்ஸ் ஆகி சரண்டர் ஆயிடும். இன்னைக்கு நம்ம மாஸ்டர்ஸ்னு சொல்றவங்க எல்லாம் மாஸ்டர்ஸா இல்லையே. அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதோ கிடைக்குது. நமக்கு கிடைக்கிறதுனால தான் அவங்கள நம்ம மாஸ்டர்ஸா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா அவன் யாரோ தான். இந்த இந்த நுவான்ஸை தான் அவர் வந்து ஒவ்வொரு கதைகளையும் வச்சுட்டே வர்றாரு. அந்த கதைகளோட ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இடைவெளி. மற்றவங்களும் கதைகள் சொல்லணுங்கிறதுக்காக 2 கதையோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடைவெளிங்கிற கதை முழுக்கவுமே ஒரு தரிசனத்திற்கு காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட மனசு பயணப்படுற பயணம். அது நான் வந்து பிடிஎஃப்ல படிச்சதுனால நான் நினைச்சேன் எந்த இடத்துலயும் அவங்க கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ வைக்காம அதை அப்படியே அடிச்சு போய் கடைசி லைன்ல கொண்டு விடணும்னு நான் புக்கு வந்ததும் திரும்பி பார்த்தேன். கமா அண்ட் ஃபுல் அந்த மூச்சு விடுறதுக்கான நேரத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா நான் படிக்கும்போது மூச்சே விடாம தான் படிச்சேன். ஏன்னா அந்த கதை அப்படியான கதை தான். இந்த இடத்துல ஒரு கையை நீங்க எடுத்துக்கிட்டேன்னா இந்த கையிலேருந்து இருக்கிற நரம்பு, இந்த நரம்பு புறப்படுற உணர்வுகள், இந்த உணர்வுகள் செய்கின்ற நல்லதுலேருந்து வர்ற கெட்டது, இதே கையால தான் நீ கடவுளை வணங்குற, இதே கையால தான் கொலை செய்யற, பாவம் செய்யற, இதே கையால தான் நீ மெய்வருத்த கூலியும் எடுக்கிற, இதே கையால தான் அந்த அனுபவங்களை எழுதுற, இதே கையால தான் அந்த அனுபவங்களை எழுதுனதை வாசிக்க முடியாம போயும் சேர்ற, கை புரிச்சு போயிடுது அப்படிங்கிற ஒரு சென்ஸை வந்து அந்த கதை முழுக்க அவர் எழுதி இருக்கிறாரு. ஒரு முக்கியமா சொல்லுவோம், நம்ம வந்து பிரார்த்தனைக்கு நிற்கும் போதுதான் மனசு வந்து சாத்தான் வந்து ஏறி மேயுவான்னு சொல்லுவாங்க. நீ வந்து அதிகமா கடவுள்கிட்ட எப்போ தன்னை ஒப்பு கொடுக்கணும்னு வர்றியோ, கடவுள்ங்கிற நம்புற ஏதோ ஒரு பரிசுத்த விஷயத்துல நீ என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கலட்டிட்டு நிர்வாணமா பார்க்கணும்னு நினைக்கிறியோ, அப்பதான் உன் மேல 1000 புடவைகள் சூழப்படும். அப்போதான் நீ வந்து உலகத்துல செஞ்ச அத்தனை விஷயங்களையும் நினைச்சு பார்ப்ப. அவன் அந்த இதை நினைச்சு முடிக்கும் போது, அந்த ஒட்டுமொத்த கதையை முடிக்கும் போது அங்க வந்து தரிசனத்திற்கான தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. எனக்கு அப்படி அந்த இடைவெளியில இருந்து எனக்கு இந்த வெளியில வரதுக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சு. அட பாவி மனுஷா எல்லாத்தையும் எழுதிட்டீரே அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லணுங்கிற ஆசை இருக்கு. ரொம்ப முக்கியமா வந்து மரணங்கள கொண்டாடுறதுக்கு சிலரால மட்டும் வாழும்போதே முடியும். வாழும்போதே முடியும். ஆம், நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் கூட சொல்லுவேன். அந்த மாரி மரணத்த நெனச்சு ரொம்பலாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். இருந்தோம், இங்க இல்ல, வேற எங்கேயோ போயிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மரணம்ங்கிறது இறந்தவனுக்கு ஒரு முறை, உடன் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு முறை. நான் அதுக்கு தான் பயப்படுவேனே தவிர்த்து, தன்னோட மரணத்துக்கு பயப்பட மாட்டோம். அப்படி இவரு தன்னுடைய உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பதட்டத்த குடுத்துட்டு போயிருக்காரு. வாழ்நாள் முழுக்க அத பத்தியே பேசின மனுஷனோட இழப்ப வந்து நம்ம என்ன நெனச்சிட்டு இருப்போம்னா, அப்படிலாம் சொல்லுவாரு, அவ்வளோ சீக்கிரமா போகப் போறாரு. அதுக்கெல்லாம் டைம் இருக்கு அப்படின்னு நெனச்சிட்டு இருப்போம். நண்பர்களே, டைம் நமக்கு எப்பவுமே கிடையாது. அ இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்களையும் கொண்டாடுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லாத கொண்டாடுறது விஷயம் தான், இல்லன்னு சொல்லல. பட் இருக்கும்போதே கொண்டாடணும்னா, இன்னுமே இந்த வாழ்க்கை பரிபூரணமாகும். இந்த வாய்ப்பினை அளித்த முரளி அவர்களுக்கும், மற்றவர்களுக்கும் நன்றி.